திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கூடுவாஞ்சேரியில் 1.5 கிலோமீட்டர்ஸில் புது லேஅவுட்டே கிடையாது. கூடுவாஞ்சேரி சர்க்கிள்குள்ளே நம்ம லேஅவுட் இருக்கிறதுனால ஹையர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வாங்கி கொடுத்ததை விட 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சோஹோவில் வந்து ஒரு 25,000 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி பீப்புள் எல்லாருமே நியர்பையில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து இடம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஹாய் யூஎஸ், நம்ம கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கூடுவாஞ்சேரியில், அதுவும் பிரைமான லொக்கேஷனில் 2 நிமிஷத்தில் ரீச் ஆகக்கூடிய ஒரு புது லேஅவுட் நம்ம 4 காம்பஸ் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பிளாட்டு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்படியே 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வைடான ரோடு, 30 அடி ரோடு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 23 ரோடு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. நீங்கள் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் வழியாக வந்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வரி எல்லாமே 30 ஃபீட் ரோடு. நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல வைடான ரோடு. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு போட்டு தார் சாலை போட்டு பண்ணியிருக்கோம். சிமெண்ட் ரோட்டில் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா லேஅவுட்டை இப்போ தான் வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லேஅவுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 அடி போர் போட்டாலும் தண்ணி கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி சுவையான குடிநீர் கிடைக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் லேண்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்க லேண்டில் தான் நம்ம வந்து இந்த பிளாட்டை கொண்டு வந்திருக்கோம். நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூலு, வேலம்மாள் பப்ளிக் ஸ்கூலு, ஸோ எஸ்ஆர்எம் காலேஜஸ்ஸு, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோஹோ ஐடி பார்க்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடம் தான் நம்ம லேஅவுட்டு. ஸோ இங்கேருந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா ஃபேஸிங்லேயும் லேண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க. சீக்கிரமாக வரவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றா போல் லேண்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்றா போல லேண்டை நம்ம டிவைட் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 900 ஆல்ரெடி சொன்னது தான். 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குது. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே இன்னும் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம். இப்போ தான் லான்ச் பண்ண போகிறோம். கூடுவாஞ்சேரி பக்கத்தில் லேஅவுட் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம காயரம்பேடு, பெருமாட்டநல்லூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாட்டநல்லூர் தாண்டி நெல்லிக்குப்பம், இந்த ஏரியாவில் தான் நிறைய லேஅவுட் போட்டிருப்பாங்க. அந்த ஏரியா லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா 3000, 3500. ஸோ அது காயரம்பேடு நியர்பையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4000, 4500 போட்டு லேஅவுட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம 4 காம்பஸ் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து எப்படி எடுத்து வந்திருக்கோம்னா, நம்ம கூடுவாஞ்சேரி சர்க்கிள்லேயே, அதாவது கூடுவாஞ்சேரி சர்க்கிள்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 1.5 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி கூடுவாஞ்சேரி சர்க்கிள்குள்ளேயே மொதல் லேஅவுட்டு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லேஅவுட்டு நம்மளது தான். ஸோ இந்த லேஅவுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 25 பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த ஏரியாவில் 5500 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம 4 காம்பஸ் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5199 தான். ஸோ இது இல்லாமல் நம்ம இந்த லேஅவுட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வீடு கட்டி குடியேறணும், இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா வேணும், ஸோ 2 இண்டிவிஜுவலாக வில்லா இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம 4 காம்பஸில் பார்த்தீங்கன்னா 70 lakhsலேருந்து நம்ம இண்டிவிஜுவல் வில்லாவே கட்டித்தரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் எடுக்கணுன்றக்காக நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லாங்கில் இருக்க மாதிரி கூடுவாஞ்சேரின்னு வாங்க, கூடுவாஞ்சேரி இப்போ தள்ளி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயரம்பேடோ இல்லை பெருமாட்டநல்லூரோ இல்லை வந்து அடுத்து இருக்க நெல்லிக்குப்பத்துலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹையர் அப்ரிசியேஷன் ஆகுமானா ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். பட் ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா நியர்பை கூடுவாஞ்சேரி, அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தின் சர்க்கிள் கூடுவாஞ்சேரி சர்க்கிள்குள்ளே நம்ம லேஅவுட் இருக்கிறதுனால ஹையர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததை விட 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் அப்ரிசியேஷன் உள்ள இடம் தான் நம்மளோட லேஅவுட் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6 மந்த்து 1 இயர்க்குள்ளே ஹையர் அப்ரிசியேஷன் இருக்கும். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும். எப்படின்னா ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படின்னா ஹையர் அப்ரிசியேஷன் வரா மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் லாங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லோ இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா நியர்பையில் இருக்கணும்,
பட் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு சீக்கிரத்துலேயே ஹை வேல்யூவில் நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரியில் உங்களுக்கு எல்லாருக்குமே கூடுவாஞ்சேரி சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூ வேறு எங்கேயோ போயிடுச்சு. முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் ஜோஹோவில் வந்து ஒரு 25,000 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நியர்பையில் இருந்தால் அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நியர்பையில் வந்து தங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி பீப்புள் எல்லாருமே நியர்பையில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து இடம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இப்போ நம்ம ஜோகோக்கு இங்கேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ அதுவும் பீஸ்ஃபுல்லான ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 campus ப்ரொமோட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த லேஅவுட்டை. அதுவும் 25 பிளாட் தான் டிடிசிபி அப்ரூவலோட லேஅவுட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபேஸ் 1, அதுக்கப்புறம் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ.